பிரபாஸ் நடிப்பில் கடந்த மாதம் வெளிவந்த திரைப்படம் கல்கி 2898 ஏடி. வைஜெயந்தி மூவிஸ் நிறுவனம் தயாரிப்பில் இப்படத்தை நாக் அஸ்வின் இயக்கியிருந்தார். இப்படத்தில் பிரபாசுடன் இணைந்து கமல்ஹாசன், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன் உள்ளிட்டோர் நடித்திருந்தார்கள். இதில் கமலின் கதாபாத்திரம் சில நிமிடங்கள் மட்டுமே இப்படத்தில் வந்தது. இருந்தபோதிலும் முக்கிய வில்லனான கமல் இரண்டாம் பாகத்தில் படம் முழுக்க வருவார் என கூறப்படுகிறது. கல்கி திரைப்படத்தின் வசூல் நிலவரத்தை தொடர்ந்து அப்படத்தின் தயாரிப்பு நிறுவனம் அறிவித்து வருகிறார்கள். முதல் வாரத்தின் இறுதியிலேயே இப்படம் 555 கோடி வரை வசூல் செய்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் படம் வெளியாகி 11 நாட்கள் கடந்திருக்கும் நிலையில் இப்படம் உலக அளவில் 900 கோடிக்கு மேலாக வசூல் செய்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் தற்போது 12 நாட்கள் முடிவில் உலக அளவில் 930 கோடிக்கு மேலாக வசூல் செய்திருக்கும் என்றும் 2 வார முடிவில் 1000 கோடியை கடந்து சாதனை படைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் படக்குழுவினர்கள் உற்சாகத்தில் உள்ளனர். சரி நம்பளே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.